வணக்கம். நீங்கள் டிஎன்எஸ்டிசி தேர்வுக்கு தயாராகினா இந்த காணொளி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு மற்ற எஸ்சிடிசி மற்ற அதுலேருந்து கேட்ட கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ நீங்கள் எந்தளவு அவேர்னஸாக இருக்கீங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் எப்போங்க வரும், எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச தகவல் படி வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்கும் போது நோட்டிஃபிகேஷன் வந்து பொங்கலுக்கு அப்புறம் வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து சட்டமன்ற கூட்டத்தில் நடக்குது. ஸோ அதில் கூட நான் அவங்க டேட்டு சொல்லலாம். மானிய கோரிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான சட்டமன்ற கூட்டத்தில் நடக்கும்போது கூட அவங்க என்றைக்கு வருவோம், என்றைக்கு இப்போ ஆள் எடுப்பாங்க, எப்போ ப்ராசஸ் முடிப்பாங்கன்னு கூட நமக்கு சொல்லலாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஜிஓ போட்டதுனால இந்த ஜனவரிக்குள்ளே வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரத்தான் போகுது. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். தேசிய நெடுஞ்சாலை மைல்கல் எந்த கலரில் இருக்கும்? சரிங்களா, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆப்ஷனை எழுதி வச்சுக்கோங்க. நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ தெரிஞ்சவங்க வந்து ஆப்ஷனை ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. தேசிய நெடுஞ்சாலை மைல்கல் எந்த கலரில் இருக்கும்? 2வது கொஸ்டின், மாநில நெடுஞ்சாலை மைல்கல் எந்த கலரில் இருக்கும்? சரிங்களா, ஸோ ஆன்சர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபைனலாக பார்க்கலாம் ஆன்சர். ஒன்றன் பின்ற ஒன்றாக வாகனத்தை நிறுத்தும் போது விட வேண்டிய பொதுவான இடைவெளி. ஸோ வாகனத்தை ஒன்றன் பின்றாக நிறுத்துகிறோம். ஸோ விட வேண்டிய பொதுவான இடைவெளி அப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து 5, 3, 8, 6 அடி. சரிங்களா, அடுத்த கொஸ்டின், மாசு கட்டு சான்றிதழில் செல்லுபடியாகும் கால நிலம். சரிங்களா, ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சர்டிஃபிகேட் நம்பர் நம்ம வச்சுருப்போம். அது வந்து வேலிடிட்டி பீரியட் கேட்குறாங்க. ஸோ 2 வருடம், 1 வருடம், 6 மாதம், 9 மாதம். முன்னால் செல்லும் வாகனத்திலிருந்து பின்னால் செல்லும் வாகனம் எவ்வளவு இடைவெளி விட வேண்டும்? சரிங்களா, ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 10 மீட்டர், 5 மீட்டர், 12 மீட்டர். 2 வாகனத்தின் வேகத்தை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான தூரம் விட வேண்டும். ஸோ ஆப்ஷன் வந்து என்ன நோட் பண்ணிங்க. சாலை நடுவே வெள்ளை கோளுக்கு இடையே இடைவெளி விட்டு இருந்தால் நீங்கள் தடம் மாறக்கூடாது. தேவைப்பட்டால் தடம் மாறலாம். வாகனத்தை நிறுத்த வேண்டும். அது பள்ளி வளாகம் என்பதால் வாகனத்தை நிறுத்த வேண்டும். ஸோ ஆப்ஷன் என்னென்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பள்ளி வளாக பகுதி அருகில் இயங்கக்கூடிய ஒரு மோட்டார் காரின் அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட வேகம் 20 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர். வாகனத்திலிருந்து வரும் புகையில் டேஸ் உள்ளது. நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன். சரிங்களா, அடுத்த கொஸ்டின், கார் ஸ்டேரிங் பிடிக்க சரியான நிலை கடிகார வடிவில். சரிங்களா, ஸோ கார் ஸ்டேரிங் வந்து ரவுண்டாக இருக்கும். ஸோ அதுவே வந்து நம்ம கடிகார இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆங்கிள் எப்படி பிடிச்சிருப்போம் அப்படி தான் கேட்குறாங்க. 12, 6. ஸோ அப்போ வந்து ஒரு கை வந்து 12லேயும் இன்னொரு கை 6லேயும் இருக்கணும். அப்புறம் 9, 3. ஸோ ஒரு கை 9லேயும் இன்னொரு கை 3லேயும் இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6, 12. ஒரு கை வந்து 6ல் இருக்கணும், இன்னொரு கை 12ல் இருக்கணும். அப்புறம் 8, 4. ஸோ இதுதான் அவங்க ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யோசிச்சுட்டு ஆன்சர் என்னென்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டயரின் காற்று மிகவும் குறைந்தால், ஸோ நம்ம கிளாஸ் எடுத்தோம் டிஎன்எஸ்டிசிக்கு, டயரின் காற்று அதிகமாக இருந்தால் அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டிருப்பேன். ஸோ நம்மகிட்ட கிளாஸஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும். டயரின் காற்று அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்னா டயரின் மையப்பகுதி நடுப்பகுதி ஆகும். அதுதான் வந்து அதிகமாக தேய்மானம் அடையும். இங்கே கொஸ்டின் கேட்டது வந்து பார்த்திங்கன்னா டயரின் காற்று மிகவும் குறைந்தால் டயரில் 2 பக்கமும் சேதமடையும், டயரின் நடுப்பக்கம் சேதமடையும், டயரின் வெளிப்பக்கவாட்டு பகுதி சேதமடையும், டயர் சேதமடையாது. ஸோ 10க்கு வந்து நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணி வச்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஆன்சர் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோக்கு 10க்கு எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், தேசிய நெடுஞ்சாலை மைல்கல் வந்து எந்த நிறத்தில் இருக்குன்னா மஞ்சள். தேசிய மஞ்சள் அப்படி வச்சுக்கோங்க. மாநில நெடுஞ்சாலை வந்து பார்த்திங்கன்னா பச்சை. மாநில நெடுஞ்சாலை மைல்கல் வந்து பச்சை, தேசிய நெடுஞ்சாலை வந்து மஞ்சள். ஸோ ஒன்றன் பின் ஒன்றாக வாகனத்தை நிறுத்தும் போது விட வேண்டிய இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா 3 அடி. ஒன்றன் பின் ஒன்றாக வாகனத்தை நிறுத்தும் போது பொதுவாக விட வேண்டிய இடைவெளி வந்து 3 அடி. மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழின் செல்லுபடியாக கால நிலை வந்து 6 மாதம். சரிங்களா, 6 மந்த், 6 மாதம். முன்னால் செல்லும் வாகனத்திலிருந்து பின்னால் செல்லும் வாகனம் எவ்வளவு இடைவெளி விட வேண்டும்? 2 வாகனத்தின் வேகத்தை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான தூரம் விட வேண்டும். இதுதான் சரியான ஆப்ஷன், ஆப்ஷன் டி. சாலை நடுவே வெள்ளை கோடில் இடைவெளி இருந்தால் நீங்கள் தேவைப்பட்டால் தடம் மாறலாம். ஆப்ஷன் வந்து பி. பள்ளி வளாக பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் லிமிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர். வாகனத்தில் வரும் புகையில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடு. ஆப்ஷன் வந்து சி. கார் ஸ்டியரிங் வந்து பார்த்திங்கன்னா சரியான கடிகார நிலை வந்து பார்த்திங்கன்னா 9, 3. டயரில் காற்று மிகவும் குறைந்தால் இருந்தால் டயரின் 2 பக்கம் சேதமடையும். ஸோ காற்று அதிகமாக இருந்துச்சுன்னா மையப்பகுதி சேதமடையும்.
டயரின் காற்று வந்து மிகவும் குறைவாக இருந்தால் 2 பக்கமும் சேதமடையும். ஸோ இதுதான் ஆப்ஷனு. நீங்கள் வந்து 10க்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல தெரிவிங்க. ஸோ இனிமேல் வந்து டெய்லி பேஸில் வந்து கிளாஸஸ் வரப்போகுது. ஸோ நம்ம வந்து ரெகுலராக இந்த டிஎன்பிஎஸ்சி தயாராக இருந்தால் ரெகுலராக கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.